இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் தலைக்கு மேலே பலமாய் கரம் தட்டினவர்களாய் பாருங்க, பக்கத்தில் திரும்பி, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, தகப்பனாரே, தாயாரே, பாருங்க, நீங்க இப்ப கரம் கொடுத்தீங்க பாருங்க. இந்த கரத்தை எத்தனையோ நம்பிக்கைக்குரியவர்கள் கிட்ட நீங்க கொடுத்திருப்பீங்க. ஏதோ ஒரு மூன்றாவது மனுஷன் கிட்ட நம்ம கை கொடுத்து கட்டி அணைத்து ஒரு அன்பை நாம் பரிமாற மாட்டோம். நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நாம ரொம்ப நேசிக்கிறவங்க, நாம ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அப்படியா கரத்தை பிடிச்சி நாம் கட்டி அணைத்து நாம் சொல்லலாம். நான் சொல்றேன், அப்படி எத்தனையோ பேரை நம்ம நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கரத்தை பிடிச்சு நம்மளை விசாரித்த கரங்கள் இன்றைக்கு யாராவது நம்மளுடைய கரத்தை இப்பொழுது பிடித்திருக்கிறார்களா, உங்க வாழ்க்கையில இருக்கிறார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க. காரணம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு காற்றை போல நம்முடைய வாழ்க்கையில அவன் கடந்து போகிறவனா இருக்கிறான், அவன் கைவிடுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஒரு உண்மையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, இன்றைக்கு பலரால் கைவிடப்பட்ட ஒரு மனம் நொந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகிடவே மாட்டேன் மகளே, மகனே, நான் உன்னை விட்டு கைவிடவே நான் உன்னை மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் என்பதை வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், நம்மளுடைய கரத்தை பிடித்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மளை நேசிக்கிற தேவன் அவர் ரொம்ப ரொம்ப உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், அவர்கள் விலகினது போல நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பிரயாணம் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் பாருங்க, தேவன் அதிகமாக உங்களை கரம் பிடித்து நடக்கிற அந்த அனுபவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் இறுக்கமாக உங்கள் கரத்தை பிடித்து உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கரம் உங்களை இறுக்கி நீங்கள் கீழே விழுந்துடாதபடி, நீங்கள் மாண்டு போகாதபடி, நீங்கள் அமிழ்ந்து போயிடாதபடி, நீங்கள் இருளான முடிவு உங்களுக்கு வராதபடி ஒரு கர்த்தருடைய தகப்பனின் கரம் இன்னைக்கு பலமாய் உங்கள் கையை பிடிக்கும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, ஒரு 2 வயது பெண் பிள்ளை இந்த காட்பாடி என்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களுடைய தாயார் அந்த 2 வயது பெண் பிள்ளையை வேணான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, அது 2 வயசு 2 மாத குழந்தை. யோசிச்சு பாருங்க, 2 மாத கை குழந்தைய அந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு சகோதரன் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் இருதயத்தை உடைத்தது. அவர் சொன்னார், என்ன அம்மா உன்னை வேணான்னு சொல்லி உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாலோ, கவலைப்படாத, இனிமே உன் அம்மா உன்னை கைவிட்டுருக்கலாம், இனிமே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு அந்த 2 வயது குழந்தைய தூக்கின அந்த ஒரு சகோதரன் சொன்னான். நண்பர்களே, இன்றைக்கு கர்த்தர் உண்மையாகவே அந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும்
கைவிட போறது அல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மாதம் 2 மாத குழந்தை, அது என்ன தெரியும்? பொண்ணா பிறந்துருச்சு, இல்லை தவறான காரியத்தில் பிறந்துருச்சுன்னு சொல்லி அவங்க பண்ண தப்புனால அந்த 2 வயது பிஞ்சு குழந்தை அதை எப்படி தான் விட்டுட்டு தூக்கி போட்டு போகிறாங்க, குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அன்பானவர்களே. அப்படி ஒரு தாயே தன்னுடைய பிள்ளையை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் காணப்படுகிறது. அது என்னால் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, யார் நம்மை கைவிட்டாலும் பாருங்க, ஒருவர் உங்களை தூக்கி சுமப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். ஐயோ, எனக்கு தகப்பன் இப்படி மாறிட்டாரே, எனக்கு தாய் இப்படியா மாறிட்டாங்களே, எனக்கு இப்படியா இருக்கிறாங்களே, எனக்கு இவங்க இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க, அவங்க எப்படி உங்கள் மேலே அன்பு காட்டினாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான், தகப்பனும் தாயும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான். ஆனால் தேவன் பாருங்க, ஒரு நன்மையும் எதிர்பாராமல் நம்மை உண்மையாகவே அவர் தூக்கி சுமந்து அவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை கைவிடும். நீங்க நேசிக்கிறவர்கள், உயிரா நினைக்கிறவங்க நிச்சயமா கைவிடுவாங்க. பிள்ளைகள் பெற்றோரை கைவிடும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் அன்பானவர்களே. நம்மை கரம் பிடித்த தேவன், அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். எந்த சூழ்நிலையிலும், நான் சொல்றேங்க, நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டவே மாட்டார் அன்பானவர்கள். நீங்கள் வேதாகமத்திலே வழி நடத்தப்பட்ட எந்த பரிசுத்தவான்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த இருளான சூழ்நிலை இருக்கும்போது அதிகமாக அவர்கள் பக்கத்தில் நிற்பார். எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளை அனாதையை போல விட்டுட்டு இந்த உலகம் பண்றத மாதிரி அவர் பண்ணவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்பதாக கூட கேரளாவில் இடுக்கி என்கிற பகுதியிலிருந்து ஒரு சகோதரி அவருக்கு கால் பண்ணாங்க. பிரதர், என்னுடைய கணவர் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்க்கு குடித்திருக்கிறார் பிரதர். என் வீட்டில் அரிசி இல்லை, எனக்கு 3 சின்ன பெண் பிள்ளைங்க, 3மே சின்னது. ஒன்று ஸ்கூலுக்கு போகலை, இப்போதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு, இன்னொன்று படிக்குது. இந்த 3 குழந்தை என்னையும் அனாதையா விட்டுட்டு அவர் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்க்கு குடிச்சே அழிச்சிருக்கிறாரு பிரதர்னு சொல்லி அந்த சகோதரி கண்ணீரோடு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அப்படி உங்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டுட்டு போக மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பேன் என்பதை தேவன் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதம் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு மாதமாய் அது மாறப்போகிறது. பக்கத்தில் திரும்பி கவலையை விட்டு கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சி நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாய் போகிறவர், அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த சிறு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, இந்த வழி தெரியாத இடத்துக்கு ஒரு தெருவுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு திகில் அவங்க மூஞ்சில காணப்படும். அதை போல தான் இன்னைக்கு வழி தெரியாத இடத்துல நிற்கிற மாதிரி இந்த மாதம் 1ஆம் தேதி நம்ம எங்கேயோ போய் எப்படியோ பண்ணி எங்கேயோ போய் நிற்கிறோமே அப்படின்னு அந்த குழந்தைய போல, அந்த சிறு பிள்ளைய போல ஒரு பயத்தோடு, ஒரு பீதியோடு, ஒரு நடுக்கத்தோடு நடுங்கி கொண்டு இந்த 1ஆம் தேதி இந்த தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை இன்றைக்கு சந்திக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்கள் கரத்தை பிடிக்கிறார். அவர் உங்களை கரை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்பதை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை கரம் பிடித்து பாதுகாப்பா நடத்தி உங்களை கரத்தை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே தேவன் இன்றைக்கு அவர் உங்களுடைய கரத்தை பிடிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்க எந்த குழியில விழுந்தாலும் சரிங்க, நீங்க எந்த பாவத்தில் விழுந்தாலும் சரி,
நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு குழப்பம் என் குடும்பத்தில் இருக்குது, நான் வெளியே சொன்னால் இது வேற மாதிரி இருக்கும், நான் எப்படி சொல்லுவேன், நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல நீங்கள் போய்கொண்டு இருந்தாலும் சரி, அந்த வழி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, நான் ஒன்றே ஒன்று இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரனாய் மனுஷனாய் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுடைய கரம் இனி தனிமையாக இருக்கிறது அல்ல. உங்கள் கரத்தை பிடிக்கிற கர்த்தர் அவர் சகல பலனையும் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு சகலத்தையும் கடக்க அவர் கிருபை தருவார். உங்களை சுற்றி புறத்தில் நீங்க பார்க்கும்போது ஒருத்தருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைதான். ஆனா கவலைப்படாதீங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் அந்த வார்த்தைக்கு பயப்படுகிறதுனாலே, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறதுனாலே உங்கள் மீது அவர் இறங்குவார், உங்கள் கரத்தை பிடிப்பார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அவர் கரை கொண்டு வந்து நிச்சயமாய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த விதமான அந்த இருளின் அந்த நெருங்காதபடி, எந்த விதமான தீங்கு நம்மளை நெருங்காதபடி கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் அவர் நிழலா இருக்கிறார். என கண்பானவர்களே, பிறகு நம்ம என்னதான் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நம்ம எவ்வளவோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளவோ கவனத்தை செலுத்துகிறாங்க. நீங்கள் எவ்வளோதான் பாதுகாத்தாலும் உங்களால் 24 மணி நேரமும் பிள்ளைகளுடைய ஸ்கூலில் போயிட்டு உங்களால் உட்கார முடியாது. அப்போது தேவன்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதை போல தேவன் எல்லா தீங்குக்கும் அவர் அந்த பிள்ளைகளையும் உங்களையும் குடும்பத்தையும் நெருங்காதபடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வலது பக்கத்திலே அவர் எப்போயும் நிழலா இருக்கிறார். அன்பானவரே, நம்முடைய வலது பக்கத்திலே கர்த்தர் அந்த நிழலா இருக்கிறதுனாலே, அவர் இருக்கிறதுனாலே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா! நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன் என்பதை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! சிலர் நினைக்கிறீங்க, எப்படிடா இந்த மாசத்தை நான் கடக்க போறேன் பிரதர், இந்த மாதம் எனக்கு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இந்த மாசம் நான் எப்படி கடப்பேன், இந்த மாசம் நான் எப்படி சமாளிப்பேன், ஐயோ வருமானத்தை விட தேவைகள் அதிகமாக இருக்குது, ஐயோ கையில் வருகிறத விட கையிலிருந்து போகிற காரியம் அதிகமாக இருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன், ஒரு குழப்பம். கர்த்தர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தை நம்ம துவங்கும் போது அடுத்த 8 மாசம் நீ எப்படி கடப்ப அப்படின்னுட்டு நீ பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் பாருங்க, ஏதோ ஒரு பலன் கிருபை நம்மளை இந்த 8 மாசத்தையும் கடக்க வச்சிருக்கிறதுல நிச்சயமாகவே அவர் சம்பூரணத்தை கொடுக்கிற தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, நாம் உண்மையாகவே இந்த வசனத்துக்கு உண்மையாக இருக்கும் போது, நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் போது, நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தரையே நமக்கு துணையாய் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். கவலைப்படாதிருங்கள். இல்லை பிரதர், என் கைவிடப்பட்ட சூழ்நிலை இது எப்படிலாம் மாறும்னு எனக்கு தெரியலை, நான் குழப்பமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் குழப்ப நிலைகளை எல்லாத்தையும் ஒரு சைடு தூக்கி போட்டுட்டு, அந்த அவிவிசுவாசம், உங்களுக்குள்ள ஒரு அவிவிசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்களே சொல்ல வேண்டும், பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் கையை வச்சு உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்க. உங்கள் அவிவிசுவாசத்தை பார்த்து பேசுங்க, உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை பார்த்து பேசுங்க, உங்கள் வருகிற நஷ்டத்தை பார்த்து பேசுங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கைவிடாத தேவன் உங்களை தொடர்ந்து அவர் நடத்துவார். என அன்பானவர்களே, தேவன் யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன்பா. எந்த டைம்ல சொன்னார் தெரியுமா? யாக்கோபு
நஷ்டப்பட்ட நேரத்தில் சொல்றார். யாக்கோபு ஒண்ணுமே இல்லாத போது சொல்றார். யாக்கோபினுடைய கரம் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத அந்த முடியாத ஒரு நிலையில இருந்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கையில பாருங்க, இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அவர் குடும்பமே அவர் என்ன பண்ணது தெரியுமா? ஏமாற்றுகிறது. ஒரு புறம் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் வார்த்தை வருது. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? யாக்கோப அவருடைய மாமா லாபான் பாருங்க, ராகேல கொடுக்கிறேன்னு சொல்லி லேயால கொடுத்து இந்த யாக்கோபை ஏமாற்றுகிறார். அவர் ஏமாற்றப்படுகிறார். இரண்டாவது, யாக்கோபினுடைய மனைவி ராகேல் தன் கணவரை ஏமாற்றி தன் சொரூபத்தை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறாள். யாக்கோபு ஏமாற்றப்படுகிறார். யாக்கோபினுடைய 10 பிள்ளைங்க பாருங்க, அப்பா யோசேப்பு ஒரு கொடிய மிருகம் சாகடிச்சிருச்சுன்னு சொல்லி 10 பிள்ளைகளும் ஏமாற்றுகிறாங்க பாருங்க. இப்படி யாக்கோபு தான் சொந்த குடும்பத்தாலே ஏமாற்றப்பட்டார். தான் சொந்த குடும்பத்தினாலே அவர் ஏமாற்றப்பட்டார். ஆனா ஒருத்தர் இந்த ஏமாற்றுவதற்கு, இந்த ஏமாறுகிற காரியம் ஒரு வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று. இத்தனை ஏமாற்றம் தான் குடும்பத்திலே வந்தாலும் தேவன் பாருங்க ஒரு நாளும் யாக்கோபை கர்த்தர் ஏமாற்றவும் இல்லை, விட்டு விலகவும் இல்லை, யாக்கோபை கைவிடவும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், இல்லை பிரதர், ஏதோ சம்திங் இதை மாற மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் இப்படி இருக்கும் போது தான் அவர் பேசுவார். அவர் பேசும்போது அந்த சூழ்நிலைக்கு நம்ம விசுவாசிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அப்படி நம்ம விசுவாசித்தாதான் சாத்தானுடைய தடை உடையும், அவன் போடுகிற திட்டம் உடையும். அப்போ கர்த்தர் பேசும்போது இந்த வார்த்தையை நம்ம சூழ்நிலையை பார்த்து அவிவிசுவாசிச்சிட்டோன்னு வைங்களேன், அப்போ என்ன நடக்கும்னா சாத்தான் இன்னும் அந்த இருளின் ஆவி இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்கும். நான் சொல்றேங்க, தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்க, காற்றை பார்க்காதீங்க, உங்கள் படகு ஆடுறதை பார்க்காதீங்க, உங்கள் குடும்பத்தில் இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற இருளான காரியத்தை பார்க்காதீங்க, எந்த காரியத்தையும் பார்க்காதீங்க. அவர் சொல்றார், இந்த மாதம் தேவன் பாருங்க உங்களை நிச்சயமாய் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை மட்டும் நீ வாழ்ந்து காமி. அவர் நிச்சயமாகவே, யாக்கோபு தான் சொந்த குடும்பத்தால் ஏமாற்றப்பட்டாலும் கர்த்தர் ஒரு முறை கூட யாக்கோபை ஏமாற்றல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் யாக்கோபை திரும்ப அந்த இடத்திற்கு கொண்டு வந்தாலும், அவர் நரைமயிராகி அவர் மரித்து போனாலும் அவருடைய எலும்பை கூட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படி கர்த்தருடைய வல்லமை செயல்பட்டது. உன்னை கொண்டு வருவோம்ப்பா, நீ எகிப்தில் மரிப்ப, ஆனால் இங்கே நீ திரும்ப வருவ, உயிரோடு இல்லை ஆனாலும் எடுத்துக்கொண்டு வருவாங்கன்னு சொல்லும் பொழுது கூட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை கூட யாக்கோபுக்கு நிறைவேறது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லிட்டா அதை செய்து முடிக்கணும் என்பது நீங்க பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே, அப்பா என் பிள்ளைக்கு நான் சொல்லி இருக்கிறேன், இதை செய்யணும்னு கர்த்தர் விரும்புவார். நம்ம வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைங்க, அப்பா போகும்போது வரும்போது இதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? வரும்போது அதை வாங்கிட்டு வருவோம். அதுங்க முகத்தில் அதை பார்க்கும் பொழுது, சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்தீங்கப்பா அப்படின்னும் போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஒருவேளை வாங்கிட்டு வரலன்னு வைங்களேன், அது கோபித்து கொண்டு அப்பா அப்படின்னு சொல்லி அழும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? அப்போ ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு ஒன்று சொல்கிறாருன்னா அதை செய்யணும்னு நினைப்பார். அதுதான் அன்பானவர்களே, கர்த்தரும் எதை சொல்றாரோ அதை செய்யறது தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அதை செய்து முடிக்கணும் தான் அவர் விரும்புவார். அதைத்தான் அவர் விரும்புவார்.
அந்த நடுவில் நம்மளுக்குள் வருகிற அந்த அவிவிசுவாசத்தினால் இந்த பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூர தள்ளிவிடும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எது நடந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, என் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, என் கூட இருப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார்னு எல்லா சூழ்நிலையும் பார்த்து நீங்க பேசுங்க. அந்த தேவன் நிச்சயமாகவே உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, அந்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு சின்ன பையன் இந்த தண்ணீர் உள்ள இந்த கடல் தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆற்றில் அது ஒரு மாதிரி அடிக்கப்பட்டு ஒரு பெரிய ஆறு. அது அந்த இடத்துல அந்த சிறு பையன் வந்து தனியாக மாட்டிக்கிட்டான். ரொம்ப நேரம் கத்துறான், அப்பா அம்மா காப்பாத்துங்க, நான் இங்கே மூழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தவிக்கிறான். பார்த்தா யாருமே காப்பாற்ற வரலை. அது நல்ல ஆழத்தில் அந்த பையன் போய் மாட்டிக்கிட்டான் தண்ணீரில். அப்போது அவன் நினைச்சான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஏன்னா அவனுடைய ஆக்சிஜன் லெவலுமே, அந்த பிரீத்திங் லெவல், ஆக்சிஜன் லெவல் எல்லாமே கம்மியாயிருச்சு. அந்த தண்ணியில் அவன் மூழ்கிட்டான். அவன் கண்ணை ஏறெடுத்து பார்க்குற எந்த திசையிலும் இருந்து யாருமே வரலை. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் கண்ணு பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி அந்த ஆக்சிஜன் லெவல் எல்லாம் கம்மியாகி அவன் முழுகிறான் தண்ணீரில். அப்போ திடீர்னு அந்த சைடில் இருந்து ஒரு போட்டில் ஸ்பீடாக ஆட்கள் ஒரு 3-4 பேர் வந்து அந்த பையனுடைய கரத்தை இப்படி பிடிச்சி தூக்கி உட்கார வச்சாங்க பாருங்க. அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதே போல ஒரு ஆழ்கடல்ல யாரும் உதவி இல்லாமல் தனியா கீழே விழுந்து மூழ்கிற ஒரு காரியத்தில் ஒருவேளை நீங்க நிற்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க நினைக்கிறீங்க நான் மூழ்கிட்டேன், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க நம்பின ஒருத்தரும் வரல, உண்மைதான். ஆனால் ஒருத்தருடைய கரம் உன் வலது கையை பிடித்து இன்னைக்கு தூக்கி விட போகிறது. அந்த கர்த்தர் உன்னுடைய வலக்கையை பிடித்து தூக்கி அவர் உட்கார வச்சு உன்னை கரை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாதுகாப்பாக கரை வந்து சேருவேன். எத்தனை பேர் விசுவாசமா பேசுறீங்க? நான் பாதுகாப்பா கரை வந்து சேர போறேன். பக்கத்தில் திரும்பி, என் முடிவு மூழ்கி அல்ல, என் முடிவு நிறைவா இருக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் திரும்பி. ஹல்லேலூயா! யார் உங்க கரத்தை பிடிக்க போறது அன்பானவர்களே? அந்த சிறு பையன் பாருங்க, அந்த மனுஷங்க கரத்தை பிடிச்சவனே, அப்பா காப்பாற்றப்பட்டோம்டா, நமக்கு சாவு இல்லடான்னு அந்த பையன் நினைச்சான். முகத்தை பார்த்தேன் நான், மரண பீதி அவனை சூழ்ந்தது. அதே போல இன்றைக்கு அந்த தண்ணீரில் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தரிசனத்தை நம்புங்க, கர்த்தர் வார்த்தையை நம்புங்க. இப்ப கையில இருக்கிறத வைத்து தீர்மானிக்காதீங்க, சூழ்நிலையை வைத்து டிசைட் பண்ணாதீங்க. ஐயோ நம்ம இப்பயே சாக தான் போறோம், அதுக்கு முன்னாடியே நம்ம சாகலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு முடிவை தீர்மானம் செய்யாதீங்க. காரணம், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார், கர்த்தர் உங்களை நடத்துறார். ஒரு நோக்கம் உண்டு, அதுக்கு ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு வழி நடத்துகிற ஒரு காரியம் இருக்குன்னா அப்பா உங்க பின் பக்கத்திலே நிற்கிறார். உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்க மூழ்க மாட்டீங்க. உங்களை கரை கொண்டு வந்து எப்படியும் சேர்ப்பார். அன்பானவர்களே, நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால், கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்னைக்கு அநேகர் இந்த மூழ்கின நிலைமையில் இருக்கிறீங்களா? பெரிய பள்ளத்தில் போய் விழுந்துட்டீங்களா? பெரிய பாழுங்குழியில் விழுந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. நீதிமான் 7 தடவை விழுவானா, ஆனால் அவனை தூக்க கர்த்தர் துணை நிற்கிறார். இன்னைக்கு வசனத்துக்கு பயந்த என் பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, தகப்பன் தாயாரே, உங்கள் கரத்தை பிடிச்சி தூக்க ஒருத்தர் இருக்கிறாருங்க. உங்களை கரத்தை பிடிச்சு தூக்க ஒருவர் வருவார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஆழ்கடலை நீ மூழ்க மாட்டேன். இந்த ஆழ்கடலில் உன்னுடைய பிணம் அது மிதக்க போறது அல்ல. நீ வெற்றிகரமாய் கரை வந்து சேரப்போகிறாய். தேவன் உன்னை கரைக்கு கொண்டு வருவதுதான் அவருடைய திட்டம். நீ மூழ்கி விட மாட்ட. நீ கவலைப்படாத. கர்த்தர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, மோசே ஐயா மரிக்கும் பொழுது அவருடைய வயது 120.
அப்போ மோசே ஐயா 120 வயதுல மரிக்கும் பொழுது மோவாப் என்கிற தேசத்தின் ஒரு பகுதியில் அவர் தேவன் சொன்னது மாறவே அவர் மரிக்கிறார். தேவனே அவரை அடக்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் இந்த மோசே ஐயாவுக்காக 30 நாள் அழுது கொண்டு துக்கம் கொண்டாடினாங்க. அதான் கவனிங்க, இந்த மோசே ஐயா மரிச்சிட்டாரே, நம்மளை வழி நடத்தின ஒரு தேவ மனுஷன் இல்லையே, நம்மளோடு கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி பேசுவதற்கு வழிகாட்டியா இருந்த மோசே இன்னைக்கு மரித்துட்டாரே அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசே ஐயாவுக்காக 30 நாள் அழுது கொண்டு துக்கம் கொண்டாடுறாங்க, அழுகுறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, நல்ல உணவை ஒதுக்குறாங்க. ஐயோ மோசே மரித்துட்டாரு, இனி நம்மளை யார் வழி நடத்துவா? நல்லா கவனிங்க, மோசே வழி நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி இருக்கலாம், ஆனால் மோசேயையும் நடத்தினவர் கர்த்தர். இப்படி வழி நடத்தின ஒரு கூட்டம் ஜனம், மக்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் கூட அவர்கள் இல்லாமல் போகலாம். அழைத்தவர் அவர் நம்மளை நடத்துவார், நம்மளை முன் குறித்தவர் நம்மளை நடத்துவார். பாருங்க, நீங்க வாசிக்க கேட்கலாம். அதே யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனார், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனார், இப்போ நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, மோசே மரித்து போனது உண்மை, ஆனா வழி நடத்துகிறவர் மரித்து போகலப்பா. யோசுவா, மோசே மரித்து போனது உண்மைதான்ப்பா, ஜனங்களே மோசே மரித்து போனது உண்மைதான், ஆனா வழி நடத்துகிற கர்த்தர் நம்மளை விட்டு விலகல. நல்லா கவனித்துக் கொள்ளணும். 40 வருஷம் மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால், தேவனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதனால், மரணம் சம்பவித்ததனால் இப்போ அவர் இல்லை. ஆனாலும் இந்த ஜனங்கள் துக்கம் கொண்டாடுறாங்க. ஐயோ, இனி யார் நம்மளை வழி நடத்துவா? இனி யார் எனக்கு நல்லது கெட்டது புத்தி சொல்லி நடத்துவா? வழி இதுவேன்னு சொல்லி கைட் பண்ணி யார் நம்மளை நடத்துவா என்று சொல்லி 30 நாள் அழுகுறாங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா பேசுறார்? யோசுவா, நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து நான் கொடுக்கிற தேசத்துக்கு போங்கப்பா. மோசே மரித்து போனது உண்மைதான்ப்பா, ஆனா நான் உங்களை கைவிடாமல் நடத்துவேனப்பா, நீ கிளம்பி போப்பான்னு தேவன் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அப்போ கர்த்தர் சொல்றாரு, யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நான் சொல்றல, எப்போ உங்களுக்கு பாரம் அதிகமோ, கைவிடப்பட்டிருக்கிறீங்களோ, ஒடுங்கி போய் நொறுங்கி இருக்கிறீங்களோ, ஒருத்தர் வந்து சும்மா இருக்க மாட்டார், நம்மளை பலப்படுத்த இறங்கி வருவார்னு சொன்னல, அந்த மாதிரி தான் யோசுவாவை பார்த்து திரும்ப திரும்ப 3 முறை தேவன் சொன்னார். என்ன தெரியுமா? யோசுவா, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு தேவன் 3 முறை யோசுவாவை பார்த்து சொன்னார். யோசுவாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலன் வருது. கர்த்தர் நம்மளை நடத்துவாருப்பா, கர்த்தர் நம்மளை நடத்துவார் போது இப்போ இவருக்கு என்ன, கர்த்தர் நம்மளை நடத்துவார். மோசேயாவை நடத்தினார், ஆனா மோசேயா இருக்கும்போது இந்த ஜனங்க முறுமுறுத்தாங்களே, இந்த ஜனங்க கடவுளை நம்பி ஏன் வந்தான்னு கேட்டாங்களே, இந்த மாதிரி இந்த ஜனங்களை நான் எப்படி சந்திப்பேன்? கடவுள் என்ன நடத்துவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா இந்த ஜனங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லையேன்னும் போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஜனங்கள் இப்போ கூடி வந்து யோசுவாவை பார்த்து சொல்றாங்க, யோசுவா, நீங்க எங்களுக்கு கட்டளையிடுகிற நல்ல காரியத்தை எல்லாத்தையும் நாங்க செய்வோம்,
நீர் எங்களை எங்கெல்லாம் அனுப்புறீரோ அந்த இடமெல்லாம் நாங்கள் போவோம். மோசேக்கு நாங்கள் செவி கொடுத்ததை போல உங்களுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். இப்போ கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை ஜனங்க சொல்றாங்க, யோசுவா நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு, அந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் 3 முறை சொன்னார் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆனா இவருக்கு பிரச்சனை, கர்த்தர் ஓகே, ஜனங்க நினைச்சார். ஆனா இப்ப ஜனங்கள் வாயில கூடி வந்து கர்த்தர் சொல்ல வைக்கிறார். என்ன தெரியுமா? ஜனங்க சொல்றாங்க இப்போ யோசுவாவை பார்த்து, பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவா, நாங்க இருக்கோம், நீங்க எங்கெல்லாம் அனுப்புறீங்களோ நாங்க அங்க போவோம், நீங்க எதெல்லாம் கட்டளையிடுறதெல்லாம் நாங்க செய்வோம். நல்லா யோசித்து பாருங்க. இதற்கு பின்பதாக கர்த்தர் இந்த யோசுவாவை கைவிடாமல் நடத்தினார். கர்த்தர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறியும்படி அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. கைவிடப்பட்டுருவோமோ என்று நினைத்த யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னதை சபைக்கு தேவன் தெரிவிக்கிறார். அன்பானவர்களே, தேவன் தெரிவிக்கிறார். ஆமென். 3 முறை கர்த்தர் பேசினார், பலம் கொண்டு திடமனதாயிரு. 4வது முறை ஜனங்களே வந்து கர்த்தர் வார்த்தை அப்படியா யோசுவாவுக்கு அதே சொல்றாங்க. இன்னைக்கு ஜனங்கள் யோசுவா கிட்ட வந்து சொன்னதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை, பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், உங்களை கர்த்தர் நடத்துவார், திடமனதாய் மாத்திரம் இருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆமென். உங்கள் வைத்திருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதனால தான் இன்னைக்கு நீ கைவிடப்பட்டிருக்கிற. இன்னைக்கு உங்களுடைய அலங்கம் அழுக்கா கிடக்கிறதுக்கு காரணம், உங்க அலங்கம் நல்லா அலங்கரிக்க முடியாதபடி இருக்கிற காரணம், கைவிடப்பட்ட காரணம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிய வரும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது அந்த கணத்தினுடைய அருமை உங்களுக்கு புரிய வரும். எனவே அந்த ஜனங்கள் அறியும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பொழுது நான் யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன், மோசேயா இருக்கும் பொழுது கூட ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசேயா இருக்கும்போது கூட ஜனங்கள் ஏண்டா இந்த எகிப்தை விட்டு வந்தோன்னு பேசினாங்க. நீங்க வேதாகமத்தில் போய் வாசித்து பாருங்க, முழு காரியங்களையும் கர்த்தர் சொன்ன மாதிரியே யோசுவாவுக்கு முன்பதாக ஒரு மனிதனும் எதிர்த்து நிற்காதபடி, முறுமுறுக்காதபடி, எகிப்தை ஏண்டா விட்டோம்னு சொல்லாதபடி கர்த்தர் சொன்னபடியே யோசுவாவை கைவிடாமல் நடத்தினார். அங்கே 40 வருஷம் முறுமுறுத்த ஜனம் இங்கே கர்த்தரை துதித்து கொண்டு ஜெயபலமாய் கடந்து போனது. அன்பானவர்களே, காரணம் கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பதாய் ஒரு மனுஷனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா மோசே இருக்கும்போது எதிர்த்தார்கள், மோசே உடைந்து போனார். ஆனால் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னதை பாருங்க, கைவிடாமல் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, யாரும் கடக்க முடியாத கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை நார்மலாக கடந்துடலாம். கரை புரண்டு ஓடும் பொழுது அது எவ்வளோ ஃபீட் ஹைட்டில் தண்ணி ரன் ஆகும் தெரியுமா? அப்படியா யாரும் கடக்க முடியாத யோர்தானை அவர்கள் கடந்தார்கள். யாரும் கைப்பற்றாத முடியாத எரிகோவை யுத்தமே இல்லாம துதியினால் அலங்கம் மகிமையாய் இடிந்து விழுந்தது. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எங்கேயுமே இந்த யோசுவாவை கரம் பிடித்து அவர் நொறுங்கின பொழுது சொன்ன அந்த வார்த்தை, அதற்கு பின்பதாக எங்கேயுமே கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே இந்த மாதம் கர்த்தரின் கரம் உங்களோடு கூட இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் யோர்தானை கடப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அலங்கம் அது இடியும், நீங்கள் கடந்து போவீர்கள். அந்த அலங்கம் உங்களுக்கு வாசல் அது உடைந்து போய்
அது ஒரு நடக்கிற ஒரு வழியா மாறும். உங்களுடைய உங்களுடைய அலங்கம் கட்டப்படும். உங்களை நிர்மூலமாக்கப்படுகிற அந்த அலங்கம் இடிந்து விடும். நீங்கள் எரிகோவை கைப்பற்றுவீர்கள், யோர்தானை கடப்பீர்கள். காரணம், கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை சொல்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, நான் கடக்க முடியாத நாட்களை இனி லெகுவாய் கடக்க போகிறேன். நான் கடக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் நான் கடக்க போகிறேன். காரணம், என் தேவன் சொல்லிவிட்டார், என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், என்னை நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறார், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார், பலம் கொண்டு திடமனதாய் இருன்னு சொல்லி இருக்கிறார், தரிசனம் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரே, கைவிட மாட்டேன்னு சொன்னாரே, அந்த கர்த்தர் என்னை இமை பொழுது கைவிட்டாலோ ஒரு உருக்கமான இரக்கத்தினால் என்னை சேர்த்து கொள்ள போகிறார். என்னை சேர்த்து கொள்ள போகிறார். அந்த தேவன் என்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல திரும்பி உன் அவிவிசுவாசத்தை தூக்கி போடு, கர்த்தரை நம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கைவிடாத கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். யோசுவா மரிக்கிற அந்த நாள் வந்தது. அவர் யோசித்து பார்க்கிறார், நான் பயந்து கைவிடப்பட்டுருவேன்னு, இந்த ஜனம் முரட்டாட்டம் உள்ள ஜனம், இத்தனை ஜனத்தை நான் எப்படி நடத்துவேன், இவங்களுக்கு தேவையை நான் எப்படி சந்திப்பேன், எப்படி கடவுளோடு கூட நான் பேச போகிறேன், நான் என்னெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதேன்னு சொல்லி பல குழப்பத்தோடு இருந்த பொழுது கரம் பிடித்த அந்த நபரை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரும்போது இவர் பார்க்குறாரு, கர்த்தர் எப்படி என்னை கைவிடாமல் நடத்தி இருக்கிறார், அப்படித்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் தாவீது சொன்னார், என் தகப்பன் என்னை கைவிட்டாலும், என் தாய் என்னை கைவிட்டாலும் என்னை கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். உங்களை சேர்த்து கொள்கிற தேவன்க அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. பக்கத்தில் திரும்பி, இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல, பட்டவள் அல்ல. கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது நீங்க ஏன் கைவிடப்பட்டவனா இருக்க போறீங்க? பாருங்க, இந்த அஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு டாக் பிரீடு, ஒரு நாய் வகையில் ஒரு அஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீடு இருக்கு. இந்த பிரீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு நாய். இந்த நாய் ஒன்றுக்கு அது என்ன ஆச்சுன்னா, அந்த அஸ்கி அந்த நாய்க்கு உடம்பு முழுவதும் பயங்கரமான புண்கள் காணப்பட்டது. சில பகுதிகள், உறுப்புகள் அழுக ஆரம்பித்தது. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாய் வளர்த்த அந்த ஓனர் இந்த நாயை கொண்டு போய் அந்த உறுப்புகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக ஸ்மெல் பயங்கரமாக எடுத்ததுனால அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் வீசிட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த நாயை இங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 40,000, 50,000, 60,000, 70,000 ஆகும். அது உண்மையாக பியோர் பிளட் லைனில் எடுத்திங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும் ஒரு நாய் விலை. அதை கொண்டு போய் எங்கே தெரியுமா போட்டாங்க? குப்பை தொட்டியில் அந்த ஓனர் தூக்கி போட்டு போயிட்டார். அப்போ நான் பார்க்கும்போது அந்த வீடியோவில் இந்த நாய் முழுவதும் அது அந்த விலை உயர்ந்த நாய் என்கிற ஒரு தோற்றத்தை அது இழந்திருந்துருச்சு. அவ்வளவு இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அது ஸ்கின் முழுவதும் அப்படியே உருகின போய் சில பகுதி எல்லாம் அது அப்படியே ஒரு நாற்றம் எடுத்து அது அப்படியே ஒரு மாதிரி காணப்பட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. இனி அது பிழைக்காது அப்படின்ட்டு அழுகின நிலைமையில் இருந்தது அதனுடைய சதைகள். ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? இதை பார்த்துட்டு அந்த நாயை அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மாதம் 3.5 மாதம் அந்த நாய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் செலவு பண்ணார். 3 மாதம் 3.5 மாதம் போராடுறார், எப்படியாவது இந்த நாயை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். 3 மாதம் 3.5 மாதம் அவர் போராடி அந்த நாயினுடைய அந்த அழுகின சதைகள் எல்லாம் சரியாக்கப்பட்டது, அந்த புண்கள் எல்லாம் சரியாக்கப்பட்டது.
அந்த தோற்றம், இழந்து போன அந்த தோற்றம், அழகான தோற்றம் அந்த நாய்க்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி அது திரும்பவும் அழகாய் வந்தது. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள அந்த நாய் முழுவதும் சுகமாகி இப்போ வெளியே கொண்டு வந்தா அந்த நாயை எவ்வளவு டாலர்ஸ் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோன்னு சொல்லி ஜனங்க குவிகிறாங்க. வீட்டில் நாங்கள் எடுத்துக்கிறோம், எவ்வளவு டாலர்ஸ் வேணும், எவ்வளவு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ பணம் தரோம் அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு அந்த நாய் தன் அழகின் தோற்றத்தை இழந்து போய் பகுதிகள், உறுப்புகள் அழிகிற அந்த நிலைமையிலே அது விலையேற பெற்றதா இருந்தாலும் அந்த நபருக்கு அது தேவையில்லாமல் தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை தான் கைவிடப்படுகிற அனுபவம். ஆனால் ஒருத்தன் அந்த நாயை போய் தூக்கி சரி பண்ணி கொண்டு வந்தா திரும்பவும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இதே நிலைமையில் கைவிடப்பட்டு நாம் குப்பையில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒருவர் வந்து உங்களை தூக்கி எடுத்துக்கொண்டு அவர் சிந்தப்பட்ட புனித இரத்தத்தால் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை மகிமையாய் நடத்துவது மாத்திரமல்ல, எந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, இது முடிஞ்சிடும், அந்த நாயின் நிலைமையை பார்த்து சொன்னார்களோ அவர்கள் வந்து உன் மேன்மையை வியப்போடு பார்க்கும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய அழுகின நிலைமை மாறும், என்னுடைய தோற்றம் இழந்து போன என்னுடைய குடும்பம், நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை என் தேவன் தருவார். நான் முன்பை விட விலையேற பெற்றதினால் நான் மதிக்கப்பட போகிறேன். எனக்கு செய்கிறவர் யார் தெரியுமா? என்னை கைவிடாத தேவன். கடைசியில் அந்த நாய் எங்கேயும் போகலை, அந்த வளர்த்த அந்த மனுஷனோடையே இருந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இப்போ சமீபமாக ஒரு குழந்தைய ஒருத்தர் வந்து கடத்தினார். அது வலைத்தளங்களில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு குழந்தைய வந்து ஒருத்தர் கடத்திட்டார். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அந்த குழந்தைய கடத்தப்பட்ட நபரை பிடிச்சிட்டாங்க. அப்போது அவங்க குடும்பம் வந்து அந்த குழந்தைய தூக்குது, அந்த குழந்தை போக மாட்டேங்குது. அது என்ன பார்த்து என்ன இது? ஆனால் அந்த திருடனை கட்டி பிடிச்சிக்குது. அந்த திருடன் இதை பார்த்தாலுறான், இந்த குழந்தை திருடனை பார்த்தாலும் இது. அங்கே போலீஸுக்கு ஒன்றுமே புரியலை. யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது கைவிடப்படாத ஒரு நிலை இருக்காதா அப்படின்னு நம்ம மனசு கூட அலையும். நான் சொல்லட்டுமா, கர்த்தர் சமூகம் தான் நமக்கு நித்திய பேரானந்தம். சில பேர்லாம் பாருங்க, ஐயோ எனக்கு நான் சபைக்கு போல பிரதர்னுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குதுன்னுவாங்க. நீ துக்கமாக இருக்கும்போது தான் அப்பா வீட்டுக்கு வரணும் அதிகமாக. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உங்களை கர்த்தர் ஆரோக்கியம் கொடுப்பார், சுகம் கொடுப்பார், கடக்க வைப்பார். தனிமை மாறப்போது, கரை வந்து சேருவீங்க. உன்னை கைவிடாமல் விட்டு விலகாமல் கர்த்தர் நடத்துவார். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் இயேசு நடந்து வரார். சீஷர்கள் பார்த்து சொல்றாங்க, பயத்தினாலே ஐயோ பேய் வருது பேய் வருதுன்னு சொல்லி பயத்தினால அலறாங்க. இப்போ இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்க அப்படின்னாரு. இப்போ பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே கடலின் மேல் நடந்து வருகிறது நீரே, ஆனால் நான் ஜலத்தின் மேல் வருவதற்கு எனக்கு கட்டளையிடும் அப்படின்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, பேதுரு வா அப்படிங்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்க. பேதுரு கடலின் மேல் ஜலத்தின் மேல் நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, காற்று பலமா வீசிச்சு. இந்த பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தது உண்மை. எப்ப தெரியுமா? கர்த்தரை பார்க்கும் பொழுது. ஆனா சுற்றி ஒரு பெருங்காற்று அடிச்சுது பார், ஒரு புயல் வீசுற மாதிரி ஒரு காத்து அடிச்சுது பார். அந்த காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து
அவர் தண்ணீருக்குள் விழுந்து அவர் கத்தி சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்றார். நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கையை நீட்டி பிடித்து பேதுருவை பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? பேதுரு எப்ப கடல் மேல் நடந்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், வான்றாரு, இறங்கி போறார், ஜலத்தின் மேல் நடக்கிறாரு. ஆனா எப்ப கீழே விழுறார் தெரியுமா? சுற்றி இருக்கிற பெரும் காற்றை பார்த்தா பேதுரு கீழே தண்ணீருக்குள்ள விழுந்துட்டார். இப்ப தண்ணீருக்குள்ள மூழ்கும் போது ஒருத்தருடைய கரம் அந்த தண்ணீருக்குள்ள போய் அவர் வலது கையை பிடித்து தூக்கி எடுத்து சொல்றார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட இப்படிதான் இருக்குது. காற்று பலமா அடிக்கட்டுங்க, அதை பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. சூழ்நிலை உங்களை என்ன வேணாலும் குத்தட்டும், நீங்க அதை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. நீங்க வா என்று சொன்ன கர்த்தரை பாருங்க, நீங்க கடந்து வருவீங்க. தனிமையா இருந்தாலும் நடப்பீங்க. உங்களை பயமுறுத்துகிற எந்த சூறாவளி, எந்த ஒரு பெருங்காற்று, உங்க படகு கவிழ்ற எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலையை பார்த்தா நீங்க அந்த தண்ணீருக்குள் விழத்தான் செய்வீங்க. அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், பேதுரு ஐயாவுடைய கரத்தை தண்ணீருக்குள் பிடித்து தூக்கி எடுத்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டன்னு சொல்லி அவரை திரும்ப படகுல கொண்டு வந்த அதே கர்த்தர் இன்னைக்கு அமிழ்ந்த நிலையில் இருக்கிற உங்களையும் பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட? கவலைப்படாத, நான் உன்னை கைவிடவும் அல்ல, உன்னை நான் விட்டு விலகவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ பேதுரு ஐயா தண்ணீருக்குள்ள விழுந்துட்டார், இறந்து போயிட்டார்னு வைங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு அவருடைய பாடி நல்லா ஊதி போய் கரை ஒதுங்கி இருந்ததுன்னு வைங்க. இப்போ ஜனங்க என்ன சொல்லியிருக்கும்? இந்த மனுஷன் யார் தெரியுமா? பொண்டாட்டி, பிள்ளைகள், பிஸ்னஸ், வேலையை, பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் பின்னாடி ஓடினாப்பா. அவன் இன்னைக்கு பாருப்பா கடல்ல மூழ்கி செத்து கிடக்கிறாருப்பா. எல்லாரும் அவரை கைவிட்டாங்கப்பா. நல்லா கவனிங்க. பேதுரு ஐயாவுடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை வரல. காரணம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் இருக்கும்போது எந்த சூறாவளி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க தண்ணீருக்குள் விழுந்து அமிழ்ந்து போனாலும் கவலைப்படாதீங்க. அங்க கர்த்தர் உங்களை தூக்க இருப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கரம் பிடித்த ஒரு பெரிய நோக்கம் ஒன்று உண்டு அன்பானவர்களே. ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு உண்டு. அவர் உயிருள்ள தேவன். அவர் என்ன நம்ம வாழ்க்கையில் செய்வார் தெரியுமா? அவருக்கு சாட்சி, அதாவது அவர் உயிருள்ள தேவன், அவர்தான் கடவுள், அவர்தான் தேவன் அப்படின்றது சாட்சி இந்த பூமியில் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அப்படி கைவிடப்பட்டிருக்கிற இந்த பெண் வாழ்க்கை, இந்த மகள் வாழ்க்கை, இந்த மகன் வாழ்க்கையை கடவுள் மாத்திட்டாருப்பான்னு சொல்றதுக்காகத்தான் உங்களை அந்த ஆழத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். அன்பானவர்களே, யாருக்கு சாட்சி? நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிறோம், சாட்சியா இருக்க போறோம். அவர் உயிருள்ள தேவன் அப்படின்றத மக்கள் நம்முடைய வாழ்க்கை நிலையை பார்த்து தான் அறிந்து கொள்ள போறாங்க. அதனால தான் அந்த அமிழ்ந்து போற நிலை வருகிறது. எனவே கவலைப்படாதிருங்கள் எனக்கு அன்பானவர்களே. பாருங்க, இந்த சாரிபாத் ஊரின் விதவையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் போஷித்தாரு, நடத்தினாரு. பஞ்சம் வர வரைக்கும் மீதம் எடுக்க வைத்தார். எவ்வளவு அழகா கர்த்தர் நடத்தினார். ஆனால் அந்த அம்மா யோசிக்காம ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் போது சொன்னாங்க. என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய மகன் ஒரு வியாதி வந்தது, அவன் படுக்கையிலே விழுந்தான். அப்போ இந்த அம்மா போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்குறாங்க, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் குமாரனை சாக பண்ணவா என் கிட்ட கர்த்தர் உன்னை அனுப்பினார், என் கிட்ட வந்தீங்க? இந்த அம்மா கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. வறட்சியில சாக வேண்டியதிலேயே கர்த்தர் காப்பாத்தினார். வறட்சி அவங்களை சாகடிக்க முடியாதபடி ஜெயம் கொண்டார் தேவன். அந்த பிள்ளைங்க போஷிக்கப்பட்டார்கள். கர்த்தர் கைவிடாமல் வறட்சியில நடத்தினார். ஆனா இப்ப அந்த அம்மாவே சொல்லுது, என் பையனுக்கு பெரிய ஒரு நோய் வந்துருச்சு, இந்த ஊழியக்காரனை எங்க வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பினதுக்கு என்ன காரணம்? என் புள்ள சாகறதுக்கு அனுப்பினார், இதுக்கு நான் வறட்சியிலேயே செத்து போயிருப்பேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்குது. அப்போ இந்த எலியா சொல்றாரு,
உன் குமாரனை கொடுன்னு சொல்லி அவன் மடியிலிருந்து தூக்கி எடுத்து மாடியில் கொண்டு போய் ஜெபித்து 3 தரம் குப்பரை விழுந்து ஜெபம் பண்றார். தேவனே, இந்த மகனுடைய ஆத்துமாவை திரும்பி வர பண்ணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அந்த ஆத்துமா திரும்ப வந்தது. அவன் உயிர் பிழைத்தான். இப்ப அந்த பிள்ளையை உயிரோடு கூட்டி கொண்டு வரும் பொழுது அந்த வாய் சொல்லுது, அன்பானவர்களே, ஓ, நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று, நீரும் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நான் இப்பொழுது அறிவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. நல்லா கவனிங்க. வறட்சியில சாக வேண்டிய சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவையும் மகனையும் போஷித்தது கர்த்தர். அப்படி கைவிடாமல் நடத்தின அந்த தேவன் அடுத்து அந்த பலவீன நோய் வந்தால் இதிலையும் என்னை கைவிடாமல் என்னை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்ற வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அதுவோ, என்னை வேதனைப்படுத்தவா இந்த ஊழியக்காரனை என் வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னு வார்த்தையை கேட்டது. அன்பானவர்களே, சில சூழ்நிலையை பார்த்து அந்த விதவையை போல நீங்க பேசி விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விட்டு விலகலை பாருங்க. அதாவது தேவன் உங்களை கைவிடணும்னா எதுக்காக உங்களை கரத்தை பிடிச்சார்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆண்டவர் எதுக்காக உங்களை கரத்தை பிடிச்சார்? உங்களை நடத்த கரம் பிடிச்சார். உங்களை கைவிடுறதுக்காக அவர் கரம் பிடிக்கல. நீ உன் வாழ்க்கை எப்படியா போட்டு இப்படியே போட்டு ஒண்ணுமில்லாம போட்டு என்பதற்காக இப்படி தேவன் உங்களோடு பேசல. தேவன் உங்களை அழைத்தார், நடத்தினார், பேசுறார், கடந்து வர வைக்கிறார். நிச்சயமா உங்க சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் நினைக்கும் பொழுது நீங்களும் அப்படி நினைங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் நிச்சயமா உங்களை கைவிடுறதுக்காக உங்களை பெயர் சொல்லி அழைக்கல. ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே கைவிடாமல் நடத்துவார். அந்த சாரிபாத் அந்த ஊர்ல வாழ்ந்த அந்த விதவையின் மகளை போல, அந்த மகனை போல நீங்களும் சூழ்நிலையை பார்த்து, இதுக்கா என்ன அழைச்சிங்க, இதுக்கா என்ன சபை கொண்டு வந்தீங்க, இதுக்கா என்ன வேதம் வாசிக்க வச்சிங்க, இதுக்கா அப்படி பண்ண வைத்தீங்கன்னு சொல்லாதீங்க. பஞ்சத்தில் ஊரே செத்த பொழுது விதவையின் வீடு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ கைவிடாமல் நடத்தின தேவன் இனியும் என்ன கைவிடாமல் நடத்துவார்ப்பா என்ற வார்த்தையை தேவன் எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தர் விலகலை நம்மளை விட்டு. நீயும் நானும் தான் ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கரம் பிடிச்சவர் அங்கேயே தான் இருக்கார். நாம தான் அந்த கரத்தை விட்டுட்டு வேற ஏதோ கரத்தை எல்லாம் பிடிச்சின்னு தூரம் போயிட்டோம். கடைசியில் ஏமாற்றப்பட்டு நொந்து நூடல்ஸ் ஆகி திரும்பியும் எனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவாரா அப்படின்னும் போது திரும்பியும் அவர் பேசி அவர் நடத்துவார். தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, அவர் விட்டு விலகவும் மாட்டார், உங்களை விட்டு போகவும் மாட்டார். அதனால தான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன தெரியுமா இருப்பேன்? அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த அருமையான தேவதாசனை பார்த்தோமே, இந்த ஊழியக்காரன் சாட்சியை நம்ம கேட்டோமே அன்பானவர்களே. அந்த டேவிட் பிரைனர்ட் 29 வயசுல ஒரு கொள்ளை நோய், 5 வருஷம் ஊழியம், 19 வாரம் படுக்க. கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீங்களும் நானும் இருந்தாலும் இது எதுக்கடா கடவுள் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு சொல்லி அவரை தூஷிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்போம். 29 வயசுல கொள்ளை நோய் வந்து அவர் மறிக்கிறார். ஆனால் 70 வருஷம் செய்ய வேண்டிய ஊழியத்தை 5 வருஷம் செய்துட்டு போகிறார். தேவன் நோயோ பலவீனமோ கடனோ எந்த காரியத்தை அனுமதித்தாரோ அது அவருக்கு தெரிந்துதான் அனுமதிக்கிறார். அவர் அதில் நடத்துவார்னா நடத்துவார். நீ அதில் புலம்பாமல் இருக்கணும். சாரிபாத் ஊரில் வாழ்ந்த விதவை போல புலம்பாமல் இருக்கணும். கர்த்தருக்கு தெரியும் எவைகளை செய்ய வேண்டும் என்பது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் என்ன பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரோ அதை நினச்சி நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. அதை நினச்சி நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. துதிச்சுக்கிட்டு போயிட்டே கிடங்க, போயிட்டே இருங்க. அவர் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். அது எவ்வளோ பெரிய சாட்சியாக அமைய போகுது பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, வா, எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியாக கர்த்தர் இந்த முடிவில் விளங்க பண்ணினார். அவர் நம்ம எவ்வளவு அழுறோமோ அதுக்கேற்ற பலன் நமக்கு தருவார். ஏன்னா அவர் நம்மளோடு இருக்கிறார். நம்ம எவ்வளவு ஆழத்தில் போகிறோமோ அவ்வளோ தூரம் அவருடைய கரம் வந்து நம்மளை தூக்கி எடுத்துரும். நம்ம மாண்டு போக மாட்டோம். கவலைப்படாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே. அந்த கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை மறுபடியும் கர்த்தர் கழுவ விரும்புகிறார். உங்களை சுத்தமாக்க விரும்புகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார்.
அந்த கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கப்பா, நாளைக்கு கர்த்தர் உன் நடுவிலே அற்புதம் செய்வார். அவங்க உண்மையாகவே அந்த இரவு பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க. அடுத்த நாள் யோர்தானை தடையே இல்லாமல் அழகாக கடந்தாங்க. எரிகோவை கடக்கிறாங்க. எந்தெந்த சத்துருவுக்கள் எதிர வந்தாலும் தோல்வியே இல்லாமல் கர்த்தர் அவளை நடத்தி கொண்டே இருந்தார். அந்த பரிசுத்தமாக்குகிற அந்த நாள் அவங்களுக்கு முக்கியம். அன்பானவர்களே, அதே போல இனி வரப்போகிற நமக்கு நாட்களும், நம்ம கடக்க போகிற நாட்களும் இன்றைக்கு செய்ய போகிற இந்த திருவிருந்திலே அது முக்கியமான ஒரு பங்கு விதைக்கிறது. இந்த பரிசுத்தமாக்குகிற இந்த அனுபவம் தான் கடவுள் உன்னை வருகிற நாட்களில் ஆசீர்வதிப்பார், உன்னை கடக்க செய்வார். அத்தனையும் தாண்ட போகிறேன். நீ நினச்ச சின்ன சின்ன விஷயத்தையே நான் தாண்டி வர இந்த 30 நாள் எனக்கு அதிகமாக எடுத்தது, அப்போ இந்த மாதம் பெரிய பெரிய காரியங்களுக்கு நான் நிச்சயமாக அமிழ்ந்து தான் போக போகிறேன். இல்லைங்க, நீங்கள் அமிழ்ந்து போனால் கர்த்தர் நாமம் தூஷிக்கப்படும். அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். உங்களை கடக்க வைப்பார், பலன் தருவார், கடந்து வர வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு திருவிருந்து எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் கிறிஸ்துவையும் கிட்டி சேர வைக்கிற ஒரு நாள். அவர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். பாருங்க, நேற்றைக்கு கூட பிரசங்கத்தை பார்த்தோம். இயேசுவை அடிக்கிறாங்க, துப்புறாங்க, மிதிக்கிறாங்க, கோலை வச்சு தலையில் அடிச்சாங்க. ஆனாலும் அவர் சாகரத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். அவ்வளோதான். அவன் அவ்வளவு கொடிதான பாவம் செஞ்சாலும் அவர் சொன்னார், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும். அவ்வளோதான். அந்த இரக்கம்தான் கர்த்தருக்குள் நம்மளை திரும்ப கொண்டு வருகிற பாக்கியம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்னு சொல்றாரு. அதனால் அந்த இரக்கம் பவுல் ஐயாவை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ உண்மையாகவே உன் பாவத்தை அறிக்கை செய்து முழு மனதோடு இந்த திருவிருந்தில் நீ பங்கு பெறு. கர்த்தர் நிச்சயமாகவே நீ யோர்தான கடப்பை, எரிகோவை கடப்பை ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், உன்னை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து உன்னை சாட்சியாக நிறுத்த வைப்பதற்காகத்தான் கடவுள் உன் கூட பேசுகிறார், கர்த்தர் உன் கூட பேசுகிறார். அந்த நிலைமை உனக்கு மாறும். அந்த அழுகின நிலை அந்த நாய்க்கு மாறுச்சு. இன்றைக்கி அந்த போல சூழ்நிலை இருக்கிற உன் வாழ்க்கையிலும் அந்த அழுகின நிலைமை மாறும். நீ ஆரோக்கியம் அடைவ. அவர் ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி ஒழுக்கமான வாழ்க்கையை, ஒழுக்கத்தோடு ஒரே வாழ்க்கையை வாழ்ந்து நீ அவர் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு அன்பானவர்களே, உன்னை தேவன் ஆவிக்குரிய ரீதியில் திரும்பவும் பிறக்க வைக்கிற அனுபவம் தான் இந்த திருவிருந்து. இன்னைக்கு எத்தனை பேர் பயபக்தியோடு, ஆண்டவரே இந்த திருவிருந்தில் நான் பங்கு பெறுகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்த. ஒரு விஷயம், எல்லா கண்களை மூடின